அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனோட அருளால் நம்ம குர்ஆனை தொடர்ந்து ஓதிட்டு வரோம். அல்ஹம்துலில்லா 11 அத்தியாயம் நம்ம நல்லபடியாக முடிச்சிருக்கோம். சூரா ஹூது வரைக்கும். சூரா ஹூதில் பலதரப்பட்ட சமூகங்களை பற்றியும் அல்லாஹ் பேசியிருந்தான். ஆது சமூகம், ஹூது நபியுடைய சமூகமான ஆது சமூகம், சாலிஹ் நபியுடைய சமூகம், தமூது சமூகம், இப்படி எல்லார் பற்றியும் பேசி அவங்க எதனாலலாம் இறைவனுடைய அந்த சட்டங்களை ஏற்றுக்க மறுத்தாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அல்லாஹ் பேசியிருந்தான். அல்ஹம்துலில்லா, நமக்கும் நிறைய படிப்பினைகள் இருந்துச்சு. இப்போ சூரா யூசுஃப் நம்ம பார்க்க போகிறோம். சூரா யூசுஃப் நபியின் பெயரால் இந்த இந்த அத்தியாயம் இருந்தாலும் முழுக்க இது யூசுஃப் நபியை சார்ந்து தான் வரும். அவருடைய வரலாறை மற்ற நபியுடைய வரலாறுலாம் இவ்வளோ பெருசாக அல்லாஹ் பேசலை. ஆனால் யூசுஃப் நபியுடைய வரலாறு மட்டும் அல்லாஹ் மிக பெருசாக ஒரு அத்தியாயமாகவே கொடுத்துருக்கான் அப்படின்னா காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தேடி, மிக முக்கியமாக நமக்கான படிப்பினையை தேடி நம்ம இந்த அத்தியாயத்துக்குள்ளே போகலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். ஸோ முபீன் அப்படின்னாவே தெளிவான அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த அலிஃப் லாம் ரா அப்படிங்கிற இந்த பெயருக்கு, இந்த வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாமையே போயிடுச்சு. ஸோ அதற்கான அர்த்தம் நமக்கு ஒழுங்காக சொல்லித்தரப்படலை. கேட்டால் இது முத்தஷாபிஹாத்தான ஆயத் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் யோசித்து பாருங்கள், அல்லாஹ் தேவையே இல்லாமல் ஒவ்வொரு அத்தியாயத்துடைய ஆரம்பத்திலையும் இந்த வார்த்தைகள் கொடுக்கணும் அப்படின்னு என்ன இருக்குது? குர்ஆன் எதுவுமே நமக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காக இறங்கப்படலை, நம்ம சிந்திக்கணும்னு தான் இறங்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த வார்த்தைகள் நமக்கு மறக்கடிக்கப்பட்ட அல்லது தடுக்கப்பட்ட வார்த்தையாக மாறிடுச்சு இன்னைக்கு. ஸோ இந்த அலிஃப் லாம் ரா உடைய அர்த்தம் நமக்கு விளங்கணும். அந்த நியத்தோட நம்ம இந்த அத்தியாயத்துக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வேதம் தெளிவான கருத்துக்களை விவரிக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது ஒவ்வொரு அத்தியாயமும் பாருங்கள், அல்லாஹ் தெளிவான வேதம், இது தெளிவான கட்டளைகள்னு சொல்லி தான் உள்ளே கூட்டு போகிறான். ஸோ இங்கேயும் தெளிவான வசனங்கள்னு சொல்லி தான் கூட்டு போகிறான். ரைட், அடுத்து பாருங்கள். இன்னா அன்சல்நாஹு குர்ஆனன் அரபிய்யல் லஅல்லக்கும் தாக்கிலூன். ஸோ அன்சல்நாஹு அப்படின்னா அனுப்புறது. நம்ம தமிழில் சொல்லுவோம்ல அஞ்சல்னால் என்ன? தகவல் அனுப்புறது. ஸோ அதே தான் அன்சல்நாஹு அரபியன். ஸோ எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக இந்த குர்ஆனை அரபி மொழியில் அல்லாஹ் இறக்கியிருக்கான். ஸோ இன்னா அப்படின்னா சத்தியம் பண்ணி சொல்கிறான். ஸோ இது நிச்சயமாக இதை எல்லாருக்கும் புரியணும்னு நான் அரபியில் இறக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது. அந்த எல்லா மொழிகளும் நடுவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு பிறகு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ உண்மையான உருப்படியான மொழி என்ன அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிருக்கோம். ஸோ தமிழ் பழமையான மொழி அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அரபி பழமையான மொழி அப்படின்னு சொல்லப்பட்டாலும், குர்ஆனில் அல்லாஹ் அரபியை உங்களுக்கு புரிஞ்ச மொழி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த அரபியில் உள்ள வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நம்ம நிதானமாக கவனித்து பார்த்தா தமிழ் மொழி மாதிரியும் தெரியுது. ஏன்னா தமிழ் நமக்கு தெரிஞ்சுக்கிற இந்த மாடர்ன் தமிழ் உண்மையான தமிழ் கிடையாது, அதை மாற்றிருக்காங்க. அது நீங்கள் ஒரு 40-50 வயசு கடந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் முன்னாடி இருந்த தமிழ் எழுத்துக்களுக்கும் இப்போக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. ஸோ அதுதான். அப்போது இந்த விஷயங்கள் இறைவன் தெளிவாக சொல்கிறான். உங்களுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் தான் நான் இறக்கியிருக்கேன். நீங்கள் மனப்பாடம் செய்யக்கூடிய லாங்குவேஜ்னு சொல்லலை, உங்களுக்கு புரியணும்னு தான் அரபியில் எழுதி அனுப்பியிருக்கேன்னு சொல்கிறான். கவனிச்சுக்கிறங்க. அடுத்து
நஹ்னு நகுஸ்ஸு அலைக்க அஹ்சனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக்க ஹாதல் குர்ஆன் வ இன் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலீன். அப்போது கசஸ் அப்படின்னா ஸ்டோரிஸ், கதைகள். பாருங்கள், கசஸ்னால் என்ன, கதைகள்னால் என்ன. அப்போது நபியே, இந்த குர்ஆனை உமக்கு வஹி மூலம் அருளி சம்பவங்களையும் உண்மை நிலைகளையும் மிக அழகிய முறையில் உமக்கு எடுத்துரைக்கிறோம். இதற்கு முன்னர் நிச்சயமாக நீர் இவற்றை பற்றி எதுவும் அறியாது இருந்தீர். அப்போது இந்த குர்ஆன் என்ன அப்படின்னா, இறைவனுடைய அந்த வஹி மூலமாக உங்களுக்கு அனுப்பப்படுது. இதில் முன்னாடி நடந்த உங்களுக்கு எதுவுமே அது பற்றின அவேர்னஸே இல்லை. முன்னாடி நடந்த விஷயங்களையும் சம்பவங்களையும் உண்மைகளையும் அல்லாஹ் வந்து இதில் எடுத்துரைக்க போகிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது கால யூசுஃபு லி அபீஹி யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபம் வஷம்ஸ வல் கமர ஐதூஹும் லிசாஜிதீன். இப்போ இதை நினச்சி பாருங்கள். யூசுஃப் தன்னுடைய தந்தைக்கிட்ட, என் தந்தையே, 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நான் கனவுல காண்றேன். அந்த கனவுல இது எல்லாம் எனக்கு முன்னாடி தாழ்ந்து பணிந்து கொண்டிருப்பதாக நான் கனவு காண்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யூசுஃப் நபியுடைய கனவு இது. ஸோ ஒரு நபிக்கு கனவு வருது அப்படிங்கிறது இயற்கையாகவே நமக்கே ஒரு கனவு வருது அப்படின்னா அது வந்து பிரபஞ்சத்துடைய ஒரு காலிங்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எண்ணங்களுடைய பிரதிபலனாக இருக்கலாம், அல்லது நம்மளுக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்யூஷனாக இருக்கலாம், அல்லது ஷைத்தானுடையதாகவும் இருக்கலாம். ஸோ கனவுக்கு எப்போவுமே வந்து சில பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூசுஃப் நபியுடைய கனவை அவருடைய தந்தைக்கிட்ட சொல்கிறாரு. கால யா புனைய லா தக்சுஸ் ருயாக்க அலா இஹ்வதிக ஃபயகீது லக கைதா இன்ன ஷைத்வான லில் இன்சானி அதுவும் முபீன். அதுக்கு அவருடைய தந்தை சொல்கிறாரு, என் அருமை மகனே, உனது கனவை உங்கள் சகோதரர்கள்ட்ட நீங்கள் சொல்லிடாதீங்க. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உனக்கு எதிராக சதி செய்ய முற்படுவாங்க. திண்ணமாக ஷைத்தான் மனிதனின் வெளிப்படையான பகைவனாவான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து தஜ்ஜாலுடைய சாப்டர் பற்றி தெரியாமல் இருந்தோம். ஸோ நம்ம இப்போ வந்து தஜ்ஜாலுடைய வகுப்புலையுமே நம்ம நல்லபடியாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ தஜ்ஜால் எந்த இடத்துல இஷ்யூ பண்ணுவான், ஷைத்தான் எந்த இடத்துல பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னா, அதிகாரம் ஆட்சி அப்படின்னு வரும்போது ஷைத்தானும் தஜ்ஜாலும் போட்டி போட்டுட்டு அந்த இடத்துல நிற்பாங்க. கரெக்டாக? இந்த கனவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிகாரம், இவங்களுக்கு கீழே கட்டுப்படுற மாதிரி சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் வருது அப்படின்னா அப்போ இவர்கிட்ட அதிகாரம் வரப்போகுது. ஸோ இது வந்து ஷைத்தான் வந்து தடுக்க செய்வான். ஷைத்தான் நீங்கள் வந்து உங்கள் அது பேர் என்ன, சகோதரர்கள்ட்ட தான் சொல்லுவீங்க. ஆனால் அந்த இடத்துல ஷைத்தான் வந்து நிற்பான்னு இந்த நபி பேசுகிறாரு, யாக்கூப் நபி பேசுகிறாரு. அப்போ சிந்திச்சு பாருங்கள். அப்போ எங்கெல்லாம் ஆட்சி அதிகாரம்னு வருதோ, நிலையான பெர்மனண்ட் அப்படின்னு வருதோ, அங்கெல்லாம் ஷைத்தான் வந்து நிற்பான். ஷைத்தான் தஜ்ஜாலுக்கிட்ட நம்மளை இழுத்துட்டு போவான். ஸோ சிந்திச்சுக்கிறங்க. அப்போது இதுதான் நீங்கள் இதை வந்து சொல்லாதீங்க உங்களுடைய அண்ணன் சகோதரர்கள்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு. ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி யாக்கூப் நபி வந்து ஒரு நபி. ஸோ அவருக்கு தெரியும். இன்னொன்று, நபிமார்களுக்கெல்லாம் வஹி வந்து கனவுகள் மூலமாக மோஸ்ட் ப்ராபப்ளி சில நேரம் கனவுகள்லையும் வரும். ஸோ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் வஹி வந்து சில நேரம் ஈஸியாக இருக்கும், சில நேரம் ரொம்ப கடினமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது மாதிரி இது வந்து இறைவன்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது யாக்கூப் நபிக்கு தெரியுது. ஸோ அவர் வந்து யூசுஃப் நபிக்கிட்ட சொல்கிறாரு, மற்றவங்கக்கிட்ட இதை நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க
அப்படின்னு. ஸோ அதனால தான் இன்றைக்கும் வந்து நமக்கு ஏதாவது ஒரு கனவு வருது அப்படின்னா யாருக்கிட்டேயும் சொல்லாத அப்படி சொல்லுவாங்க. ரைட். وَكَذَلِكَ يَجْتَبِيكَ رَبُّكَ وَيُعَلِّمُكَ مِنْ تَأْوِيلِ الْأَحَادِيثِ وَيُتِمُّ نِعْمَتَهُ عَلَيْكَ وَعَلَى آلِ يَعْقُوبَ كَمَا أَتَمَّهَا عَلَى أَبَوَيْكَ مِنْ قَبْلُ إِبْرَاهِيمَ وَإِسْحَاقَ إِنَّ رَبَّكَ عَلِيمٌ حَكِيمٌ. மேலும் இந்த கனவுல நீங்கள் பார்த்தது மாதிரியே நடைபெறும். அதிபதி உன்னை தனது பணிக்காக தேர்ந்தெடுப்பான். ஸோ அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க, கனவுல நீங்கள் பார்த்த மாதிரியே உங்களுக்கு வரும். உங்கள் அதிபதி, அதாவது இந்த இடத்துல பாருங்கள், அல்லாவையும் ரப்புன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ரப்புக்க வயு அல்லிமுக்க மின் தஅவீலில் அஹாதீஸ. இங்கே ரப்பு உன் அதிபதி அப்படிங்கிறது வருது. இன்னும் ஃப்யூச்சரில் ரப்புங்கிறதுக்கு வெவ்வேறு மீனிங்ஸ் வரும், கவனமாக பார்த்துட்டே வாங்க. அப்போது இந்த அத்தியாயத்திலேயே ரப்புங்கிறதுக்கு நிறைய மீனிங் வரும் பாருங்கள். அப்போது இந்த இடத்துல உன்னுடைய அதிபதி உன்னை தேர்ந்தெடுப்பான் அவனோட வேலைக்காக. அப்போ தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைதூதருடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் அப்படின்னா, விஷயங்களோட உட்கருத்துக்களை, ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதனுடைய உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய முறையை உனக்கு அவன் கற்றுத்தருவான். இதுக்கு முன்னாடி உன் மூதாதையராகிய இப்ராஹிம், இஸ்ஹாக் ஆகியோர் மீது தன் அருட்பேற்றினை அவன் நிறைவு செய்தது போன்று உன் மீதும் யாக்கூபின் குடும்பத்தினர் மீதும் நிறைவு செய்வான். திண்ணமாக உன் இறைவன் நன்கறிந்தவனும் நுண்ணறிவாளனும் ஆவான். அப்போது நம்மளுடைய முன்னோரான இப்ராஹிம், இஸ்ஹாக்குக்கும் வந்து இந்த மாதிரி தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வேலை செய்ய வச்சான். அந்த மாதிரி யாக்கூபுடைய குடும்பம்னா யார்? யாக்கூபுடைய குடும்பம்னா யார்? அந்த பனு இஸ்ராயில் தான். சரி, ஆனால் இந்த இடத்துல நம்ம பனு இஸ்ராயில்னு யோசிக்க வேணாம், யாக்கூபுடைய குடும்பம்னு யோசிப்போம். அதுக்கு அரபியில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆலி யாக்கூபி, அதாவது ஆலி அப்படின்னா சந்ததி. அப்போது யாக்கூபுடைய கிளையார் மீதும். இன்னும் நமக்கு வந்து நிறைய ஹதீஸுகளில் சொல்லித்தரப்பட்டிருக்கு யாக்கூபுடைய சந்ததி தான் பனு இஸ்ராயில்னு. இருக்கட்டும், அந்த ஹதீஸுகளை நம்ம வச்சுருப்போம். இப்போ குரானை நம்ம ஓப்பன் மைண்டடாக பார்ப்போம். குரான் என்ன சொல்லி தருதுங்கிறத அதோட போக்கிலேயே நம்ம கற்றுக்குருவோம். ஸோ பனு இஸ்ராயில்லாம் யாருங்கிறத குரான் சொல்லும்போது நம்ம கற்றுக்குருவோம். இப்போதைக்கு இவங்க யாக்கூபுடைய குடும்பம், அவ்வளோதான். சரியா? ரைட். அப்போ விஷயங்களோட உட்கருத்துக்களை புரியக்கூடிய முறையை வந்து இறைவன் உங்களுக்கு சொல்லித்தருவான் அப்படின்னு யாக்கூப் நபி சொல்கிறாரு. அடுத்து வந்து லக்கது கான ஃபி யூசுஃப வ இஹ்வதிஹி ஆயாத்துல் லிஸ்ஸாயிலீன். மற்றும் யூசுஃப் மற்றும் அவருடைய சகோதரர்களின் வரலாறு பற்றி கேட்பவர்களுக்கு அதில் பெரும் சான்றுகள் இருக்கின்றன. யூசுஃபை பற்றியும் அவருடைய அண்ணன் தம்பி பற்றியும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதில் பெரிய சான்றுகள் இருக்குது. ஸோ இப்போ இறைவன் அதை வந்து நமக்கு நாடி இருக்கான் அப்படின்னா நமக்கும் நிறைய விஷயங்களை அவன் கற்றுத்தர போகிறான். விஷயங்களோட உட்கருத்துக்களை யூசுஃப் நபிக்கு கற்றுத்தருவான் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன மாதிரி இன்றைக்கி அந்த விஷயங்கள் நமக்கு தெரியுதுன்னா நமக்கும் ஏதோ பெரிய உட்கருத்தை அல்லாஹ் சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ நீங்கள்லாம் ரெடியாக இருங்க, ஏதோ ஒரு விஷயத்தை இறைவன் நமக்கு சொல்லித்தர போகிறான். இது காலு ல யூசுஃபு வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வ நஹ்னு உஸ்பஹ் இன்ன அபானா லஃபி ஜலாலிம் முபீன். இந்த வரலாறு இப்படி தொடங்குது. அவருடைய சகோதரர்கள் தமக்கிடையே கூறினார்கள், யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம்மை விட நம் தந்தைக்கு மிக பிரியமானவர்களாக இருக்கின்றனர். ஆயினும் நாம் தாமே அதிக எண்ணிக்கையுள்ள ஒரு குழுவாக இருக்கிறோம். திண்ணமாக நம் தந்தை பெரும் தவறில் இருக்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்கள்லாம்
அதாவது ஒவ்வொரு சமூகமும் வந்து எப்படிலாம் தனக்குள்ள ஏற்ற இறக்கத்தை பார்த்துச்சு, எப்படிலாம் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுச்சு, என்னுடைய செல்வத்தை நான் எப்படி வேணால் பயன்படுத்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இதை தான் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல யூசுஃப் நபியுடைய விஷயத்தில் சொந்த என்ன சொல்கிறது, சொந்த தம்பி மேலேயே இவங்களுக்கு வெறுப்பு வருது. மிக முக்கியம். அப்போ இவங்களுக்கு வந்து சேம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய, இன்றைக்கி நம்ம வந்து நினைக்கிறோம் நம்ம புள்ள தானே, அண்ணன் தம்பி தானே, இவனுக்குள்ளே என்ன இது இருக்க போகுது. இன்னொன்று, இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, யாரை வேணால் நம்பலாம், உறவுகளை நம்பக்கூடாது, ஏன்னா அவங்கெல்லாம் விஷமாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க சொல்கிறதுல தப்பு இல்லை, ஆமாம் அப்படியும் இருக்கத்தான் செய்வாங்க. ஸோ இது யூசுஃப் நபியோடைய வரலாறுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதுக்குன்னு அல்லாஹ் அவங்கள இறுதி வரைக்கும் எப்படி வழி நடத்துவான், எப்படி கண்ணியப்படுத்துவான், யூசுஃப் நபி எப்படி கண்ணியப்படுத்துவாங்கங்கிறத பாருங்கள். அது இன்ஷா அல்லாஹ் போக போக நமக்கு தெரியும். அப்போது விவரம் என்னென்னா, இவங்க வேற தாய் மக்கள், அவங்க வேற தாய் மக்கள், அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் ஒரு அத்தா தானே, ஏன் இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? அதே மாதிரி நம்ம தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ இவங்கக்கிட்ட வரும்போது ஆள்பலம் வந்து இவங்களுக்கு பெருசாக இருக்குது. அந்த சமூகத்துக்கிட்டலாம் ஆள்பலத்தை அவங்க பார்க்கல, செல்வ பலத்தை பார்த்தாங்க. எங்கள் செல்வம் உங்கள் செல்வம்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் இங்கே சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இவங்க வந்து நாங்கள் தான் நிறைய பேர் இருக்கோம், இவங்க கம்மியால் தான் அப்படின்ற அந்த இது வந்து வருது. ஸோ இதே பிரச்சனை தான் இந்த யூதர்களுக்கும் வரும். என்னென்னா, நாங்கள் வந்து இஸ்ஹாக்குடைய பரம்பரை, நீங்கள் வந்து இஸ்மாயிலுடைய பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போது அந்த சகோதரத்துவத்தில் இருக்கக்கூடிய இஷ்யூ, அப்போது அதுவும் எண்ணிக்கையில் குவான்டிட்டியில் வரக்கூடிய பிரச்சனை. இன்றைக்கி நம்ம முஸ்லீம்களாக இருக்கோம், ஆனால் எவ்வளோ பிரிவுகள். நான் சுன்னத் ஜமாத், நீங்கள் தௌஹீத் ஜமாத், நான் தௌஹீத் சுன்னத் ஜமாத்தில் தான் நிறைய ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்குல்ல, அது கூட இதுக்குள்ளே பொருந்தும். இன்னும் வந்து நான் வந்து கூட்டு குடும்பத்தில் போயிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 4-5 பிள்ளைகளுங்க, 4-5 என்ன சொல்கிறது, இதெல்லாம் இருக்காங்க, சொந்தக்காரவங்க இருக்காங்க. ஆனால் என் தங்கச்சி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, தங்கச்சிக்கு வந்து இன்னும் குழந்தை இல்லை, அல்லது எண்ணிக்கையின் அளவில் அவளை விட என்னை விட அவள் குறைவாக இருக்கா அப்படின்னா அவளை நான் மட்டமாக நினைக்கிறது. இது வந்து வெளியிலையும் நடக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே ரொம்ப அதிகமாக நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இஷ்யூவை பற்றி, ஃபேமிலியில் இருக்கக்கூடிய முரண்களை பற்றி இறைவன் பேசுகிறான். ஸோ இவங்களுடைய பேச்சு, இவங்க என்னைக்கு எந்த வருஷம் பேசுனது, யூசுஃப் நபி காலத்தில் இவங்களுக்குள்ள, அதாவது யூசுஃப் நபி காலத்தில் அந்த சகோதரர்களுக்கிடையே பேசின அந்த வார்த்தையை அல்லாஹ் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெளிப்படுத்துகிறான். இப்போ சுப்ஹானல்லாஹ் நம்மளுக்கும் அதை வெளிப்படுத்துகிறான். அப்போ சிந்திச்சு பாருங்கள். அப்போ இந்த மாதிரியான சூழல்கள் அப்போலேருந்தே இருக்குது. நம்ம சொல்லுவோம் இப்போ தான் பிள்ளைகளுக்கு அடிச்சுக்குது, அப்போல்லாம் அப்படி கிடையாது. என்ன கிடையாது, எல்லா நேரமும் தான் இருந்திருக்கு. சரியா? அப்போ இவங்க நம்ம தந்தை வந்து பெருந்தவற்றில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன, அதனோட அடுத்து என்ன யோசனை வருது பாருங்கள். நிக்துலு யூசுஃப அவித்ரஹுஹு அர்ஸன் யக்லு லக்கும் வஜ்ஹு அபீக்கும் வ தகூனு மின் பஅதிஹி கௌமன் சாலிஹீன். அப்போது இவங்களுக்கு என்ன, அதாவது தங்களுடைய தந்தைக்கிட்ட நம்ம தான் நல்ல பேர் எடுக்கணும், அந்த அந்த நற்பெயர் நமக்கான அந்த இது வேணும், தந்தைக்கிட்ட நமக்கு தான் உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள கொல்ல நினைக்கிறாங்க.
இன்ஃபேக்ட் மற்ற சமூகமாவது நபியை தான் கொல்ல பார்த்தாங்க. ஏன்னா நீங்கள் வந்து எங்களுடைய விஷயத்தில் தலையிடுறீங்க, எங்களுடைய நல்லது கெட்டதில் நாங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கட்டளை போடுறீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசு, நம்ம நபி யூசுஃப் நபி சின்ன வயசு, ஆனால் அப்போவே இவங்க என்ன பண்ணுறாங்க, கொன்றலாம். ஏன் அப்போ அந்த கொல்லணுன்ற நினப்பு ஏன் வருது? ஏன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேவரிசம் எனக்கு வரணும். ஸோ இதுதான் காரணம். ஸோ இங்கேருந்து தான் அது ஆரம்பிக்குது. இவங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, இவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க, இவங்களை கொன்னுட்டா அந்த பேர் அவங்களுக்கு அடுத்து இருக்கிறது நான் தான், எனக்கு வந்துடும். இந்த ஒரு நினப்பு இவங்கக்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அல்லாஹ் அதை வந்து தெளிவாக காமிக்கிறான். மற்ற எந்த சமூகத்தையும் விட இந்த சமூகத்தை இவ்வளோ ஓப்பனாக இறைவன் பேஸ்லேருந்து சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. நீங்கள் சிந்திங்க. அப்போ கொன்னுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணாம் எங்கேயாவது கொண்டு போய் வீசிடுவோம் அப்படின்ட்டு இவங்க வந்து நினைக்கிறாங்க. அப்படி செஞ்சால் தந்தையோடைய கவனம் நம்மக்கிட்ட தான் வரும், அதுக்கப்புறம் நம்ம நல்லவங்களாக ஆகிடலாம். எனக்கு அதாவது அந்த தந்தையுடைய கவனம், அதாவது அந்த ஃபேவரிசம், என்ன நான் தான் செல்லப்பிள்ளை ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசை எந்த அளவுக்கு போகுது, ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு போகுது. கொலை பண்ணுறது அல்லது அவங்கள காணாக்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு போகுது. அதுக்கப்புறம் நம்ம நல்லவங்களாக ஆகிடுவோம். அப்போது இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எந்த அளவுக்கு போய்விடும். ஸோ இப்படி எப்போ இது வந்து வருது, எதனால் இது வருது, இது வந்து நீங்கள் இப்போ நமக்கு என்ன ஹதீஸ்களில் சொல்லித்தரப்படுதுன்னா, யூசுஃப் நபி கிட்ட அவர் வந்து நல்லபடியாக இருப்பார், அதனால இவங்களுக்கு அது பிடிக்கலை அப்படின்னு தான் சொல்லித்தரப்படுது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது பாருங்கள், அவர் நல்லபடியாக இருப்பாருன்னு சொல்லலை, இவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. ஒரு தந்தை எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்ப்பாரு. ஆனால் தன்னுடைய இந்த மகன் வந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான், இப்போ இவனுக்கு வந்து வேலை வைப்பான், இவன் தான் இறை தூதர் அப்படின்னு சொல்லும்போது அவனை கொஞ்சம் பக்குவமாக வச்சுருப்பாங்க. அப்போ அது வந்து இவங்களுக்கு பிடிக்காம இவங்களா தந்தை வந்து நம்மளை சூஸ் பண்ணலை, அப்போ தந்தைக்கு அடுத்த லெவல் நம்ம இல்லை. இந்த வாரிசு அரசியல் யோசிச்சு பாருங்கள். அத்தாக்கு அடுத்து அப்போ நமக்கு வரல, தம்பிக்கு தான் வருதுங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அத்தா ஒரு தீர்க்கதரிசி, அத்தாக்கு அல்லாஹ் வேலை கொடுத்துருக்கான், அந்த வேலையை அவர் செஞ்சார், சூப்பர். இப்போ அத்தாக்கு அடுத்து நமக்கு யாருக்காச்சும் வரணும்ல, அப்போ நமக்கெல்லாம் வராமல் இவனுக்கு அந்த பதவி போகுதே. ஸோ காலமாக இந்த பதவிங்கிறது குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம திரைப்படங்களில் பார்க்குறோம்ல, ஒரு அப்பா ஒரு டானாக இருந்தார்னா, அவருக்கு பசங்க இருந்தாங்கன்னா அவருக்கு அடுத்து யார் அந்த டான் பொசிஷனுக்கு வரணுங்கிறதுல சண்டை வரும். கடைசியில் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் திரைப்படங்களில். ஸோ அதே தான் யாக்கூபுக்கு அடுத்து யூசுஃபுக்கு அது போகுது. ஏன் நமக்கு அது வரலைங்கிறதுக்காக யூசுஃபை கொல்ல நினைக்கிறாங்க. விஷயத்தோட உட்கருத்துக்கள் இதுதான். இப்படித்தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு கதையை நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் அப்படின்னு விட்டுறக்கூடாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆயத்தும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது வெவ்வேறு விஷயங்களை உங்ககிட்ட பேசும். இப்போ இன்றைக்கி இந்த ஆயத்தை பார்த்துட்டு நமக்கு இப்படி தோணுதா, நாளைக்கு இந்த ஆயத்தை நமக்கு வேறு விதமாக கூட தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி இஷ்யூஸ் இருக்குது இந்த உலகத்தில், அந்த அளவுக்கு நமக்கு தேவைகளும் இருக்குது. அப்போது அல்ல குறையாத இந்த வளம் நிறைந்த குர்ஆன் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரும். ஸோ இப்படி இந்த அதிகாரத்துக்காக, அதாவது இந்த பொசிஷனுக்காக, அத்தாவோட அந்த பொசிஷன் எங்களுக்கு வரணுங்கிறதுக்காக இவரை வந்து கொல்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அண்டு இதுக்கப்புறம் நம்ம நல்லவங்களாக ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, காயிலும் மின்ஹும் லா தக்துலு யூசுஃப வஅல்கூஹு ஃபீ கயாபத்தில்
ஜுப்பி யல்தகிதுஹு பஅஸு ஸய்யாரதி இன் குன்தும் ஃபாயிலீன். அவர்களில் ஒருத்தர் சொல்கிறாரு, யூசுஃபை கொன்னுடாதீங்க, நீங்கள் ஏதாவது அவரை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆழமான கிணத்துல போட்டுருங்க. அந்த வழியில் வந்து போகும் பயணிகளில் யாராவது அவரை வெளியே எடுத்துக்கிட்டு போகட்டும். ஸோ அவங்களுடைய அந்த டிஸ்கஷன் பாருங்கள். ஒருத்தவங்க சொல்கிறாங்க தூக்கி போட்டுருவோம், இன்னொருத்தவங்க கொன்றுவோங்கிறாங்க, இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க வேணாம், அப்படி யூசுஃப் ஏதாவது செய்யணுன்னா நம்ம ஏதாவது ஆழமான கிணத்துல போட்டுருவோம், அங்கே வரக்கூடிய பயணக்கூட்டம் அவரை தூக்கிட்டு போட்டோம் அப்படின்னு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து யூசுஃப் நபிக்கு எதிர்த்து யூசுஃப் நபியை ஒரு தப்பான ஒரு வழியில் இவங்கெல்லாம் கூட்டி போகிறதாக அவங்க நினைக்கிறாங்க. யூசுஃப் நபியை துரத்தி விட்டுற போகிறோம் அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு தெரியலை அல்லாஹ் வேற ஒரு பிளானை போடுறான்னு. ஏன்னா இவங்க சொல்கிறாங்கல்ல, விஷயத்தோட நபி யாக்கூப் நபி என்ன சொல்கிறாரு, விஷயத்தோட உட்கருத்துக்களை அல்லாஹ் உனக்கு சொல்லி கொடுப்பாங்கிறாரு. அப்போ அந்த ட்ரைனிங் இவருக்கு நடக்க போகுது. அப்போ அல்லாஹ் கொடுக்க போகிறான். எப்படி கொடுக்க போகிறான்? இந்த இடத்துல கொடுக்க முடியாது. ஸோ எந்த இடத்துக்கு இவர் போகணுமோ அந்த இடத்துக்கு அவங்களுடைய அண்ணன் தம்பிமாரை வச்சே அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். ஸோ வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் தவறான ஒரு எண்ணம் தான். ஆனால் அந்த டெஸ்டினி எங்கே போய் முடியுது, அதுதான் விஷயம். ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ இப்படி இவங்களுக்கு ஒவ்வொரு பிளானுமே வந்துச்சே, யார் பிளான் போட வச்சது? ஸோ இதெல்லாம் வந்து விஷயங்களுடைய உட்கருத்துக்கள். எந்த அளவுக்கு நமக்கு புரியுதோ அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கை இன்றைக்கி நம்ம வாழ்கிறதுக்கு உருப்படியான வழி கிடைக்கும். ரைட். அப்போ இந்த மாதிரி இவர் ஐடியா சொல்கிறாரு. காலு யா அபானா மாலக லா தமன்னா அலா யூசுஃப வ இன்னா லஹு லநாசிஹூன். ஸோ இந்த திட்டத்தின்படி அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, எங்கள் தந்தையே யூசுஃபோட நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் அவர் விஷயத்தில் நீங்கள் எங்களை நம்பாமல் இருக்க காரணம் என்ன? ஸோ இவங்க இது நாள் வரைக்கும் வந்து யூசுஃப் நபி மேலே இவங்க அக்கறை செலுத்துகிற மாதிரி தங்களை காமிச்சிட்டு ஏன் எங்களை நம்ப மாட்டீங்க, யூசுஃபுடைய விஷயத்தில் எப்போவுமே எங்களை நம்ப மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் அர்சிலுஹு மஅனா கதை யர்தவயல் அப் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அப்போ நாளைக்கு எங்கள் கூட அவரை அனுப்புங்க, அவரை வந்து நல்லா சாப்பிட்டு விளாண்டுட்டு நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும், நாங்கள் அவரை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம். ஸோ ஒரு சம்பவத்தை இறைவன் பேசுகிறான், ஏன் பேசுகிறாங்கிறத சிந்திங்க. யூசுஃப் நபிக்கு இந்த கனவின் மூலமாக என்ன தரப்போகிறான்றத சிந்திங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட யாக்கூப் நபி இதை அண்ணன்மார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, அண்ணன்மார் எதுக்காக யூசுஃப் நபி மேலே பொறாமை கொண்டாங்க, இதை வந்து கொஞ்சம் அல்லாஹ்வுடைய இல்மு நம்மக்கிட்ட இருக்குது, அதை வச்சு சிந்திங்க, உங்களுக்கு புரியும். இப்போது இந்த சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வேலையை யாக்கூப் நபிக்கிட்ட இருந்து அடுத்து யூசுஃப் நபிக்கு போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அது எப்படி புரியுது அப்படின்னா அவர் நடந்துக்கிற விதம் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு புரியுது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அப்போ நம்ம நிலைமை என்ன ஆகுறது? ஸோ அந்த பொசிஷனுக்கு அவர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை கொல்ல திட்டமிடுறாங்க. அப்புறம் கொல்ல திட்டமிட்டுட்டு இன்னொருத்தவர் சொல்கிறாரு வேணாம் எங்கேயாவது தூக்கி போட்டுருவோன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தவர் சொல்கிறாரு இல்லை நம்ம வந்து ஏதாவது பாலுங்கணத்தில் போட்டுடலாம், அங்கிட்டு பயணம் செய்யக்கூடியவங்க தூக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியா இதுக்காகத்தான் வருது. ஆனால் அல்லாஹ் இதை எதுக்கு பண்ணுறான்? இவருடைய கல்விக்காக பண்ணுறான். ஸோ அது வரக்கூடிய காலங்களில் நமக்கு விளங்கும். ஸோ இப்போ வரைக்கும் இப்போ யூசுஃப் நபியை விளையாடுறதுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக அத்தா கிட்ட பெர்மிஷன் கேட்டு நிற்கிறாங்க. ஸோ இப்படி தான்
அந்த சின்ன வயசுலேருந்தே குழந்தைகள்கிட்ட இருந்தே வந்து நிறைய இது இருக்கும், நிறைய முரண்பாடுகள் இருக்கும், நிறைய பொலிட்டிக்ஸ் குழந்தைங்கக்கிட்ட இருந்தே இருக்குது. அண்ட் இதை நம்ம ஃபேமிலி ரிலேட்டடாகவும் சிந்திக்கணும், பொலிட்டிக்கல் சோஷியல் ரிலேட்டடாகவும் நம்ம சிந்திக்கணும். அது அதிக அளவில் இருக்கும்னு வேற அவங்க பேசியிருக்காங்க. அப்போ இன்றைக்கும் பெரும்பாலான மக்கள் பெரும்பான்மையினர் சிறுபான்மையினரை எந்த அளவுக்கு ஒடுக்குறாங்க சிந்திச்சு பாருங்கள். ஆனால் சிறுபான்மையினர்கிட்ட இருந்து தான் நிறைய நல்லவர்களும் நிறைய சான்றோர்களும் நிறைய ஆளுமைகளும் தோன்றும். பெரும்பான்மையினர்கிட்ட அந்தளவுக்கு ஆளுமைகள் வராது. ஸோ காரணம் இதுதான். ஸோ அளவில் நாங்கள் அதிகம் இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கர்வப்படுறதுக்கு வேலையே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சூரா யூசுஃபில் இந்த அத்தியாயம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். மீதி அத்தியாயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.